சின்ன சின்ன துண்டாக பிச்சு காய வச்சு வச்சுருக்கேன். இப்படி ஒரு 4-5 துண்டை எடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மனைக்கு உங்களுக்கு நம்ம முகத்துலலாம் மேல்காலெலாம் சுருக்காக இருக்கும் பார்த்தீங்களா, சில பேருக்கு அந்த சுருக்கெல்லாம் நிமிந்து நல்லா ஆகும். உடம்பு மேனியெல்லாம் ஒரு பளபளப்பு கொடுக்கும். இந்த மாதுளம் தொலியை நம்ம அதை அரைச்சி பிறகு மேலே தேய்க்கிறதோ வைக்கிறத விட உள்ளே குடித்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுப்போக்கு, வயிற்றலைச்சல் எல்லாமே நிற்கும் பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப எத்தனையோ நோய்களுக்கு அது ஒரு மருந்து. மேல்கால் காலெல்லாம் கை காலெல்லாம் சுருக்கு இருக்கிறது, கன்னத்துலலாம் சுருக்கு இருக்கிறது எல்லாமே போய் நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். வாங்க அதை எப்படி செஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டேன். ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சின்ன சட்டி வச்சுக்கிடுங்க. இது இப்போ நம்ம ஒரு ஆள் குடிக்கிறதா இருந்தால் நம்ம 1 கிளாஸ் தண்ணி போதும். ஒரு 2 ஆள் குடிக்கிற மாதிரி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாதுளம்பழம் தொலி, அந்த தொலியை தூரப்படாமல் அந்த பழத்தை விட இந்த தொலியில் எவ்வளோ ஒரு நல்ல மருந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க. இது நல்ல ஒரு பொருள். தொலியை தூரப்படாமல் அப்படியே நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சு மேலே ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு வலைகளை போட்டு மேலே மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம அதை அப்படியே போட்டு அவிச்சு குடிப்போம். அதை மூடி வச்சு அதை பக்குவமாக பார்த்து எடுத்துக்கிடுங்க. எடுத்து வச்சு வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. மாதுளந்தோல் நம்ம பழத்தை தின்னுட்டு தூர போட்டுற வேண்டாம். அதை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த 2 கிளாஸுக்கு என்ன பாருங்கள், இப்படி சின்ன சின்ன துண்டாக பிச்சு காய வச்சு வச்சுருக்கேன். இப்படி ஒரு 4-5 துண்டை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடலாம். இதை இப்போ அவிச்சு நம்ம நல்லா கொஞ்சம் அவிச்சு ஒரு டீ போடுற டைம் வரை அது டீ கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும். இதை கொஞ்சம் நேரமாக அதை நல்லா அவிய விட்டு இந்த தண்ணியை நம்ம இருத்து குடிச்சமாக்கும். இது உடம்புக்கு எவ்வளவோ நல்லது பார்த்துக்கிடுங்க. நல்ல நரம்பெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். நல்ல உடம்பெல்லாம் நல்ல ஒரு மேனியெல்லாம் நமக்கு ஒரு பளபளப்பு கொடுக்கும். சுருக்கு மேல்காலில் இருக்க சுருக்கம்லாம் நல்லா போகும் பார்த்துக்கிடுங்க. சுருக்கம்லாம் நீங்கி நல்லா ஷார்ப்பாக நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இந்த மாதுளம்பழம் தொலி தான். இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை இப்படி காய போட்டு எடுத்து இப்படி வெண்ணி போட்டு நம்ம இதை குடிச்சிக்கலாம். அங்கே இதை அவிஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும். நல்லா அவிஞ்சிட்டு நம்ம பச்சை தண்ணியில் அந்த தோலை போட்டோம். அவிஞ்சோடனே எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா. இந்த தோலில் கிடைக்கிற நன்மைகள் இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஏன் இந்த தோலை வேஸ்ட் பண்ணுவானே. பழத்தை வாங்கி நம்ம சாப்பிடும்போது, மாதுளை பழத்தை சாப்பிடும்போது இந்த தொலியை அப்படியே போட்டு காய போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. டெய்லி இப்படி கொஞ்சமாக 1 கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணியில் அப்படி ஒரு 4 துண்டை போட்டு அவிச்சு இதை குடிச்சிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு மேனி எப்படியோ நல்ல பளபளன்னு நல்லா வருவோம். சுருக்கெல்லாம் நல்லா நீங்கி போயிடும். பாருங்கள், நம்ம அவிச்சு பிறகு அவிச்சு முடிஞ்சோடனே இப்படி ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா, 1 கிளாஸ் தண்ணி வந்துட்டு இப்படி நம்ம அவிச்சு குடித்தா ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு மேனியெல்லாம் நல்லா ஆகும்போது இதை எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆக்குவானே, அழகாக நம்ம அவிச்சு இப்படி குடிச்சிடலாம். அம்மா இந்த மாதுளம்பழம் தொலி அவிச்சு காட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அவிச்சு முடிஞ்சோடனே இப்படி ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம்.